ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டிக்கெட் சேனல். வீடியோ நம்ம திப்பா அப்படின்னு பார்த்தா வேற பத்திலுங்க வர அக்டோபர் 10 கங்கோ வர்சஸ் வேட்டையன் திரைப்படத்தோட கிளாஸ் இருக்க போகுது. ஒரு எப்பிக்கான கிளாஸ் இருக்க போகுது. ஓகேப்பா, ஒரு பீடியாட்டிக் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு படம், இன்னொரு பக்கம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டான அந்த சூப்பர் ஸ்டாரோட படம். ரெண்டு திரைப்படமும் கிளாஸ் வர போகுது. எது ஜெயிக்க போகுது, எது போட்டியில் வெளில போகுது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சு, சுவாரஸ்யமான ஒரு படம். 10 நாள் லீவ் வருது, ரெண்டு திரைப்படம் ஓட்டம் ஓடும், எந்த திரைப்படம் வெளில போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சில் இருந்த போது ரசிகர்கள்லாம் கங்குவோட வேட்டைன்ற கங்கு வேட்டை அப்படின்னு இருக்கும்போது போட்டாங்க பாரு புல் ஸ்டாப்பு. டான் 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 டான். என்னன்னா கங்குவ திரைப்பட போஸ்ட்பாண்டு எதிர்பார்த்தது தான். அதை பற்றி நம்ம இந்த பார்க்க போகிறோம். கங்குவ திரைப்பட போஸ்ட்பாண்டா இல்லையா, போஸ்ட்பாண்ட் ஆகுமா ஆகாதான்றதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் அவரோட வேட்டையன் திரைப்படம் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அஃபிஷியலாக நியூஸ் வந்துருச்சு. அக்டோபர் 10 அப்போ கங்குவோட கிளாஸா, நம்ம கங்குவோட கிளாஸ் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு கங்குவா படம் வந்து போஸ்ட்பான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கங்குவா திரைப்படம் போஸ்ட்பாண்டான என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து படம் வந்து 2.5 வருஷமாக நம்ம சூர்யா சாருக்கு வந்து தேட்டருக்கெல்லாம் ஒரு படம் கூட வரல. கங்குவா அக்டோபர் 10 சொன்னதுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. சரி, கிளாஸ் இருந்தாலும் வாங்க மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து படத்தோட டேட்டு மாறுதுன்றதுனால சூர்யா ஃபேன்ஸோட அந்த ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பக்கம் வந்து இந்த பேச்சு வர போகும். அப்போ கங்குவா டீம் மேலேயோ ஒருவேளை கங்குவா டீம் வந்து படத்தோட அவுட்புட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையோ, கிளாஸ் விட்டால் தோற்றுவோமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் படத்தை மாற்றுறாங்களோ அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு டாக் வந்துடும். அதுக்கப்புறம் அக்டோபர் 10 வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் எந்த பெரிய படமும் வரல, தெலுங்கு சைடில் எந்த பெரிய படமும் வரல. ஒரு திரைப்படம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல தெலுங்கு சைடு. இருந்தாலும் வந்து நார்த்து தெலுங்கு சைடு ரெண்டு சைட்லேயுமே வந்து யூவி கிரியேஷனில் ஒரு படம் வந்து அறிவிச்சிருக்காங்க தெலுங்கு சைடில். அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியல, ஆனால் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படம் போட்டி எடுத்து காண கொடுங்க. அக்டோபர் 10 வந்து தெலுங்கு நார்த்து ரெண்டு சைட்லேயுமே வந்து படம் அந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு நல்ல டேட் வந்து, ஏன்னா கங்கு வந்து கிராண்ட் ஸ்கேல் ஒரு பேன் இண்டியா மூவி, ஒரு 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து நார்த்து தெலுங்கு வந்து நல்லாவே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் போட்டியாக இருக்கும். அதனால் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து ஓவர்சீஸில் அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. ஆனால் எதிரில் வந்து யார் சூப்பர் ஸ்டார், அவருக்கு வந்து ஓவர்சீஸில் வந்து 5 மணி 6 மணின்னு அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறவர். இங்கே கங்குவா திரைப்படம் வந்து ஓவர்சீஸ் நல்லா விலைக்கு வந்து விற்றுருக்காங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து கங்குவா ஓவர்சீஸ் நல்லா ஓட்டம் ஓடும், நல்லா ரீச் இருக்குது கங்குவாக்கு. அதனால் சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனால் அங்கே ஓவர்சீஸில் அடி வாங்குன்றாங்க. ஒரு எண்ணம் வந்து கங்குவா டீமுக்கு இருக்குது. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் வந்து கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் 10 நவம்பர் 14 மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக வந்து மாற்றப்படலாம் போகுது. அல்லது சொன்னீங்க போல் நீங்கள் வந்து அக்டோபர் 10 வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ தீவிரமான ஒரு டாக் போயிட்டுருக்கேன் கங்குவா டீம் கிட்டேருந்து. மாற்றலாமா வேணாமா, எந்த டேட்டு மாற்ற நல்லாயிருக்கும், வேர்ல்டு வைடு வந்து பேன் இண்டியா படத்துக்கு எந்த டேட் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் அக்டோபர் 31 அது செட்டே ஆகுதுங்க. அக்டோபர் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் ஏகப்பட்ட படம் போட்டிக்கு இருக்குது. தெலுங்கு சைடில் இருக்கட்டும், நார்த் சைடில் இருக்கட்டும், ஓவர்சீஸில் இருக்கட்டும், எல்லா இடங்களையும் வந்து அடி வாங்கும். அதனால் வந்து அக்டோபர் 10 ஒரு நல்ல டேட் தான். அக்டோபர் 10 மிஸ் பண்ணிட்டா நவம்பர் 14 எந்த அளவுக்கு நல்ல டேட்டுன்னு தெரியல. அதனால் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணலாமா இல்லை நவம்பர் 14 போகுமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபடி அது மட்டும் இல்லாமல் வந்து வேட்டையன் டீம், லைக்காவுக்கு டீமே ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக்காவுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க, இந்த ரீசெண்டாக எடுத்த எந்த படம் ஒழுங்காக ஓடலை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓரம் போனீங்கன்னா நாங்கள் இந்த படத்து மூலமாக நான் ப்ராஃபிட்டாக எடுத்து அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், கொஞ்சம் கண்ணை காட்டிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு லைக்காவுமே கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதெல்லாம் கரெக்டாக பண்ணி பார்க்கும்போது கங்குவா ஆப்வியஸாக வந்து நவம்பர் 14 போகுது. ஒரு மாதம் தள்ளி போகுது. சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சோகமான ஒரு செய்தி தான். ஏன்னா 2.5 வருஷமாக படம் வரல. சூர்யா சார் வந்து தேட்டருக்கெல்லாம் ஒரு படம் இட்டு கொடுத்தாருனா என்ன திரைப்படம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிங்கம் 3 தான் தேட்டருக்கெல்லாம் இட்டு கொடுத்தாரு. அது ரிலீஸே ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக வந்து ஒரு தேட்டருக்கெல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து நம்ம சூர்யா சார்ட்டு வந்து வரலை. அது வரும் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கங்குவா மூலமாக. அது டேட்டு மாறி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே, என்ன தான் லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு நம்ம சிம்பு டைலாக் சொல்கிற மாதிரி நவம்பர் 14 வந்து ஒரு முரட்டு ஓட்டம். இந்த வருஷத்தோட கடைசி நவம்பர் 14 டிசம்பர், இந்த 2 மாதத்தில் மார்க் ஓட்டம் ஒரு மாற்றதை பொறுத்து பார்ப்போம். டிசம்பரில் எல்லாத்துக்கும் தெரியும் புஷ்பா படம் வருது. புஷ்பா படம் வந்து வர்றதுனால நவம்பர் 2 வரைக்கும் வேறு லெவலில் ஓட்டு ஓடுன்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். டேட் மாறுறது கங்குவா படத்துக்கு பாதகமாக இருக்குமா இல்லை நல்லதாக இருக்குமான்றதை பற்றிலாம் பொறுத்து பார்ப்போம். கங்குவா அஃபிஷியலாக வந்து நவம்பர் 14 போகுது. டேட்டு மாறுது, அதில் சந்தேகம் இல்லை. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க?
கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் நல்லா இருக்குமா, இல்லை அக்டோபர் 10 டேட்டு மாறுறதை பற்றி எனக்கு இது மறக்காம சொல்லுவாங்க. இப்போது கங்குவா vs வேட்டையனோட கிளாஸ் அப்படின்றது இதுக்கெலாம் கிடையாது. கங்குவா தனியாக ரிலீஸ் ஆக போகுது, வேட்டையன் தனியாக ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் சோலோ ரிலீஸ் அக்டோபர் 10, அது கூட ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கங்குவா திரைப்படம் போஸ்ட்மெண்ட் ஆகுது, வேட்டையன் சோலோ ரிலீஸ் ஆக போகுது, இதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறத மறக்காம சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒரு பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல்.